ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தனதான்யாதிபதயே தனதான்ய சம்ருத்தி மே தேகிதா வயஸ்வாகா. நாளை வெள்ளிக்கிழமை 17/10/2025 வெள்ளிக்கிழமை ஒரு அற்புதமான புண்ணிய செல்வம், புண்ணிய வளம். இப்படி புண்ணிய செல்வம் பெறுவதற்கு புண்ணிய பற்றாக்குறை இருந்தால் அதை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமும் வழிபாடும் பார்ப்போம். சிறு மயங்குடி ஸ்தலமானது வழிபாடுக்கு ஏற்றது. இது எந்த இடத்தில் இருக்கின்றதை பிறகு சொல்கின்றேன். இதனால் மனம், உடல், ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியமானது. இதில் ஏற்படும் சீர்கேட்டை நிவர்த்தி செய்ய உதவுவதே சர்க்குரு அளிக்கும் தெய்வீக வழிபாடுகள், இறைப்பணிகள், இவைகளெல்லாம் இதில் சேர்ந்து வரும். அதாவது கால தோஷங்களை நிவர்த்தி செய்ய வல்ல ஒரு அற்புதமான நல்ல இறைப்பணிகளை ஒருவர் முறையாக ஒரு சர்க்குரு மூலம் பெற உதவுவதே ரேவசுத சக்திகள் என்பது இங்கே குறிப்பிடப்படுகிறது. இப்படி வெள்ளிக்கிழமை மற்றும் துவாதசி திதி நாட்களிலே சேர்ந்து வருகிறது நாளை. பலவிதமான தீய எண்ணங்கள், தீய காரியங்கள், தீய ஒழுக்க செயல்கள் போன்ற அசுர குணங்களில் இருந்து சீர்மைப்பட்டு திருந்தி தேவசுத சுக்கர சக்திகள் பூரிக்கும் நாள் பூஜை மிக மிக ஏற்றதாகும். இதை விடாதீர்கள். சர்க்குரு அளிக்கும் நல்ல இறைப்பணிகளை ஆற்றக்கூடிய வாய்ப்பை தருபவையே புண்ணிய செல்வம் என்பது ஆகும். இப்படி புண்ணிய செல்வத்திலும் புண்ணிய செல்வம், புண்ணிய சக்தி, புண்ணிய கீர்த்தி, புண்ணிய பாவனம், புண்ணிய ஐஸ்வர்யம் என பல வகைகள் உண்டு. இப்படி புண்ணிய செல்வத்தை அடைய நமக்கெல்லாம் உதவுவதே வெள்ளிக்கிழமை மற்றும் துவாதசி திதியுடன் கூடி வருகின்ற வழிபாட்டு நாள் நாளை. இப்படி இத்தகைய நாட்களிலே நீங்கள் செல்வ விநாயகர், செல்வ கணபதி, ஐஸ்வர்ய கணபதி, குபேர கணபதி, சௌபாக்கிய கணபதி போன்ற புண்ணிய செல்வ வளம் தரும் மூர்த்திகளின் வழிபாடுகள், அதை வழிபடுவது மிக மிக விசேஷமானது. இதை பற்றி அகஸ்திய விஜயத்திலே விளக்கமாக கொடுத்துள்ளோம். இந்த இடமானது திருச்சி லால்குடியிலிருந்து கிழக்கே நத்தமாங்குடி என்று சொல்வார்கள். அந்த நத்த மார்க்கத்திலே உள்ள சிறு மயங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் இரட்டை கணபதி, ஒன்றுக்கு இரண்டாக உங்களுக்கு புண்ணியத்தையும் செல்வத்தையும் தருகின்ற அற்புதமான கணபதி. இந்த கணபதி மூர்த்திக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸ்ரீ ஐஸ்வர்ய கணபதி மற்றும் குபேர கணபதி ரெண்டு பேரும் அப்படி பெயர் தாங்கி வர ஐஸ்வர்ய கணபதி மற்றும் குபேர கணபதி. இந்த நீங்கள் செய்யும் வழிபாடுகளால் புண்ணிய செல்வம் அபரிமிதமாக கிடைக்கும். ஸ்ரீ ஐஸ்வர்ய கணபதிக்கு சந்தன காப்பு, கையால் அரைத்த சந்தன காப்பு இட்டு மாதுளைகளை உடைத்து அதில் உள்ள முத்துக்களை அழகாக அதில் பதித்து அழகுபடுத்தி சோளம், மாதுளை, பலா போன்றவற்றையும் படைத்து, மேலும் ஸ்ரீ குபேர கணபதிக்கு வெண்ணெய் காப்பு இட வேண்டும். அதற்கு சந்தன காப்பு, இங்கே சந்தன காப்பு போட்டு இதற்கு வெண்ணெய் காப்பிட்டு தாமரை இதழ்களை பிரித்து அதை அந்த விநாயகர் மேலே, அந்த வெண்ணெய் காப்பின் மேலே அழகாக பதித்து 16 வகை உணவு பண்டங்களை படைத்து வழிபடுவது அதி அற்புதமான பலனை அப்படியே அன்றே அந்த நிமிடத்திலே நீங்கள் பெற்றுவிடலாம்.
இந்த பலன் பல 100 வருஷங்களுக்கு உடனே வரும். எப்பேற்பட்ட தரித்திரத்தையும் நீக்குகின்ற துவாதசி வெள்ளிக்கிழமை கூடி வருகின்ற அற்புதமான நல்ல நாள். இப்படி தேவலோக விஸ்வகர்ம மூர்த்தியான தேவலோகத்தினுடைய சிற்பிக்கு பெயர் விஸ்வகர்மா, எல்லோருக்கும் தெரியும். ஸ்ரீ மயன் குடிகொண்டு வழிபட்ட புண்ணிய பூமி இது என்பது பலருக்கும் தெரியாது. இந்த சிறுமயங்குடி அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வீடு வாசல் இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வீடு வாசல் அமோகமான பங்களாக்கள் கிடைக்கும். திருக்கணித முறைப்படி விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி என்று திருக்கணித முறைப்படி நாளைக்கு கொடுக்கிறோம். சில ஆலயங்களிலே சனிக்கிழமை வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுகின்றார்கள். நாளைக்கு 17/10/2025 பகல், அதாவது காலை 11 மணி 13 அதற்கு மேல் வெள்ளிக்கிழமையாகவும் துவாதசி திதி நாளாக அமைந்து வருவது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். இப்படி நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதை பலருக்கும் இதை எடுத்து சொல்வதால் உங்களுக்கும் அந்த பலன்கள் கண்டிப்பாக வரும். ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தானே ஐயா நல்ல பலன்களை பெற முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய பூஜைகளுடைய பலன்களை அவரவர்கள் சர்க்குரு யாரோ அவர்களுக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். மேலும் இதற்கு விளக்கம் தருவதற்கு 9488765604 again 9488765604 திரு வெங்கடகிருஷ்ணனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி அற்புதமான ஐஸ்வர்ய கடாட்சத்தை, குபேர கடாட்சத்தை தருகின்ற ஒரு நாள் எப்பொழுதாவது நமக்கு அமைந்துவிடும். அதை தள்ளி விடாதீர்கள், அலட்சியம் செய்யாதீர்கள். சின்ன காரியத்தை செய்து பெரிய யோகத்தை பெறலாம். 16 வகையான உணவு அப்படிங்கிறது பயப்பட வேண்டாம். 16 விதமான காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு சித்திரான்னங்கள் பண்ணுங்கள். என்னென்னமோ விதவிதமான உணவு இருக்குது. இட்லியிலேருந்து ஆரம்பித்து சட்னி, ஊத்தப்பம், தோசை இப்படியெல்லாம் இருக்குல்ல. எள்ளு சாதம், புளியோதரை சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம் இப்படியெல்லாம் போடுங்க. 16 விதமான உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு படைச்சி தானம் பண்ணால் கூட போகிறோம். சுண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். யார் ஒருவர் செய்தாலும் உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். நாளையே தினமானது குரு பெயர்ச்சி வர மறுநாள் சனிக்கிழமை வருகின்ற குரு கடகராசியில் பிரவேசம் செய்கின்ற ஒரு அற்புதமான காலம். ஆண்டியை அரசனாக்கும் பலத்த யோக சக்திகள் கொடுக்கின்ற அற்புத நாள். ஆனால் குரு பெயர்ச்சியை மட்டும் நாம் சிறப்பாக இங்கே சொல்வதற்கு காரணம், குரு பகவான் உச்சமடைகின்ற நேரம். நமது சர்க்குருவினுடைய ஜாதகத்திலே அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தது. இப்பொழுது சூரியன் நீச்சனாக போகின்றார். ஆகினால் எவர் சில்வர் டம்ளரிலே ₹1 புது நாணயத்தை போட்டு அது நிறைய நல்ல எண்ணெயை ஊற்றி பிறருக்கு தானம் சனிக்கிழமை அளிப்பதால் தரித்திரம், அஷ்டதரித்திரம், சனிக்கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கி வளமாக வாழ்வீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.